தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். அக்டோபர் 5, 2006 மும்பை. அன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பருடைய தலைப்பு செய்திகள்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? லஞ்ச ஊழல்ல இந்தியா நம்பர் 1, சிவசேனா பாஜக பிரச்சனை, டர்க்கி ஏர்லைன்ஸ் விமானத்துல இந்தியாவை சேர்ந்த மிஸ் வேர்ல்ட் ஃபைனலிஸ்ட் கனிஷ்கா மேக்தா மாட்டிக்கிட்டது, அப்புறம் மாதுரி தீக்ஷித் திரும்பவும் பாலிவுட்டுக்கு வராங்க. இப்படியான செய்திகள் தான் முன்னாடி பக்கத்துல இருந்துச்சு. ஆனா மரைன் லைன்ஸ் ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மேம்பாலத்துல ஒரு சடலம் கடந்த செய்தி மட்டும் பேப்பருடைய ஏதோ ஒரு உள்பக்கத்துல வெறும் 150 வார்த்தைகளுக்கு குறைவா யாருக்கும் தெரியாம அச்சடிக்கப்பட்டிருந்துச்சு. ஏன்னா 15 மில்லியன் மக்கள் வாழற அந்த பெரிய நகரத்துல அதுவும் ஏதோ ஒரு சாதாரண ஒரு டெட் பாடி தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கொலையாளி அப்பதான் அவனுடைய முதல் வேட்டைய ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு யாருக்கும், அவ்வளவு ஏன் எந்த போலீஸ்க்கும் அப்ப தெரியல. முதல்ல அந்த உடம்ப பார்த்த போலீஸ் ரோட்ல இருக்கிற யாரோ ஒருத்தவரை அடிச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா விசாரணையில செத்து கிடந்தது விஜய் கவுட் அப்படின்ற ஒரு டாக்ஸி டிரைவர்னு தெரிய வந்துச்சு. எந்த தடயமும் இல்லாததுனால இந்த கேஸ் மும்பை போலீஸுடைய பல தூசி படிஞ்ச ஃபைல்களுக்கு நடுவுல சீக்கிரமா தொலைஞ்சு போச்சு. ஆனா அமைதி ரொம்ப நேரம் நீடிக்கல. சரியா 4 நாள் கழிச்சு மரைன் டிரைவ்ல இருக்கிற மும்பை ஹாக்கி அசோசியேஷன் பக்கத்துல இன்னொரு பாடி கிடைச்சது. இதை தொடர்ந்து நவம்பர் 16 அன்னைக்கு என்எஸ் ரோட்ல இருக்கிற அல் சபா பில்டிங் பக்கத்திலையும் இன்னொரு பாடி கிடைக்குது. சாதாரணமா நடக்கிற சம்பவங்கள்னு இதையெல்லாம் ஆரம்பத்துல கண்டுக்காம விட்ட போலீஸ் இப்ப தொடர்ந்து சடலங்கள் கிடைக்க ஆரம்பிச்சதும் பயங்கரமா உஷாராயிட்டாங்க. கண்ணாடி மேல நடக்கிற மாதிரி ஒரு பதட்டமான நிலைமைக்கு தான் போலீஸ் தள்ளப்பட்டாங்க. இது ஒரு சாதாரண கிரைம் ஸ்டோரி கிடையாது. கடந்த 10 வருஷத்துல ஒட்டுமொத்த நகரத்தையே நியூஸ் சேனலுக்கும் நியூஸ் பேப்பர்களுக்கும் அடிமையாக்கி மக்களை பயத்துல உறைய வச்ச ஒரு பயங்கரமான சீரியல் கொலைகாரனுடைய கதை தான், இல்ல உண்மைதான் இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பவுமே பிஸியா இருக்கிற தூங்காத நகரம்னு பேர் வாங்கின மும்பை சிட்டி அது. ஆனா ராத்திரி 10 மணி ஆச்சுனாலே சர்ச் கேட் மற்றும் மரைன் லைன்ஸ் நடுவுல இருக்கிற தெருக்கள் எல்லாமே ஆள் அரவமே இல்லாம வெறிச்சோடி போயிடும். ஏன் தெரியுமா? வெளியே போனா துணியெல்லாம் உருவி ரொம்ப கொடூரமான முறையில தாக்கி கொன்றுவாங்களோ அப்படின்ற பயம்தான் மக்களை வீட்டுக்குள்ளே முடக்கி போட்டுச்சு. போலீஸ் கண்டுபிடிச்ச சில சடலங்கள் அப்படிதான் ரொம்ப மோசமான நிலையில இருந்துச்சு. 2006 நம்ம மும்பை நகரத்தையே உறைய வச்ச ஒரு நிஜமான கேஸ் தான் த சைக்கோ கில்லர் பியர்மேன் கேஸ். போலீஸுக்கு சவால் விட்ட இந்த பியர்மேன் யாரு? அவன் ஏன் குடிக்கிற பியர் கேன்களை சடலங்கள் பக்கத்துல விட்டுட்டு போனான்? ஒரு சாதாரண சலவை தொழிலாளி எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர வைக்கிற சீரியல் கொலைகாரனா மாறனா, இல்ல அவன் ஒரு பலிகாடா? இப்படியான பல விஷயங்கள் தீர்க்கப்படாத ஒரு மர்மமான கேஸா தான் இன்ன வரைக்கும் அந்த பியர்மேன் கேஸ் பார்க்கப்படுது. நம்ம முன்ன அப்லோட் பண்ண விஷ ஊசி கேஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. அடுத்து ஒரு உண்மையான ட்ரூ கிரைம் பத்தி பேசுங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்காக இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற கேஸ் தான் இந்த பியர்மேன் கேஸ். இந்த சம்பவம் நடந்தது மும்பைல. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. டிசம்பர் 14, 2006 அன்னைக்கு சர்ச் கேட் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ரோட் சைட்ல தங்கிட்டு இருக்கிற ஒருத்தருடைய சடலம் ரொம்ப கொடூரமா அடிச்சு கொல்லப்பட்ட நிலையில அங்க கிடக்குது. அங்க கிடைச்ச ஒரே ஒரு க்ளூ என்ன அப்படின்னா, அந்த பாடிக்கு பக்கத்தால கிடந்த ஒரு காலியான ஒரு பியர் கேன், ஒரு பெரிய பிராண்டோடைய பியர் கேன். ஒரு சில பேப்பர் கிங்ஃபிஷர் பியர் அப்படின்றாங்க, ஒரு சில பேப்பர் வேற ஒரு பியர் பேரை சொல்றாங்க. நவம்பர் 2006 இருந்து ஜனவரி 2007 இருக்கிற அந்த குறுகிய காலத்துல இன்னும் 7 பாடிங்க அடுத்தடுத்து கிடைக்குது சாகடிக்கப்பட்டு. இந்த உடம்புங்க எல்லாமே மரைன் லைன்ஸ் அப்புறம் சர்ச் கேட் ஸ்டேஷனுக்கு நடுவுல சில கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள தான் கிடைக்குது. பாதிக்கப்பட்டிருந்தவங்க எல்லாரையும் ஆயுதத்தால தாக்கியோ இல்ல கத்தியால குத்தியோ கொண்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உடம்புல இடுப்புக்கு கீழே துணி இல்லாம இருந்துச்சு.
இதனால பாலியல் ரீதியான ஒரு மோசமான தாக்குதல் நடந்திருக்கலாம் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. ஆனா பிரஸ்காரங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டெட் பாடிகளுக்கு பக்கத்துல கிடந்த அந்த பியர் கேன் தான். உடனே மீடியாக்காரங்க இதை ஊருக்கெல்லாம் தம்பட்டம் அடிச்சு அந்த சீரியல் கொலைகாரனுக்கு பீர்மேன் அப்படின்னு ஒரு பட்டப்பேரையும் வச்சுட்டாங்க. எப்படி வைக்கிறாங்க பாருங்க. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா வெறும் 2 டெட் பாடிக்கு பக்கத்துல மட்டும்தான் அந்த பீர் கேன்கள் இருந்துச்சு. மீடியாக்கள் எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி உருவாக்குறாங்க, எப்படி சொன்னா மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த பியர் கேன், அந்த பீர்மேன் கேஸும். மும்பையில ரோட்ல தங்குற பல பேர் இந்த காலி பீர் கேன்களை தண்ணி பிடிச்சு வைக்கவும் குடிக்கவும் யூஸ் பண்றாங்க அப்படின்னு போலீஸ்கோ இல்ல பத்திரிகைக்கோ தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி உண்மையை சொன்னா நியூஸ் பேப்பரை யார் வாங்குவாங்க? ஸோ அதனால் அவங்களே மீடியாக்களே ஒரு கற்பனை உலகத்தில் அந்த கொலைகாரனுக்கு பியர்மேன் அப்படின்னு பேரை வச்சுட்டாங்க. சரி, நம்ம கேஸுக்குள்ளே வருவோம். முதல் பலியான விஜய் கவுட் தவிர வேற யாரையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவங்க எல்லாருமே ஐடி கார்டு இல்லாத வெளியூர்ல இருந்து வந்த ரோட்டில் தங்குற ஆளுங்க. கொல்லப்பட்டவங்க எல்லாருமே ஆண்கள் தான். தடயவியல் ரிப்போர்ட்ஸில் அந்த ஆண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததுக்கான அறிகுறிகள் இருந்ததுனால கொலையாளி ஒரு ஓரின சேர்க்கையாளராக இருக்கலாம் அப்படின்னு போலீஸ் நம்பினாங்க. மும்பை சிட்டியே இப்போ பீர்மேன் பேச்சால் அதிர்ந்து போயிருந்துச்சு. சாயங்காலம் நியூஸ் பேப்பர்களில் ரத்த கலரியான ஃபோட்டோஸு, அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் கதைகள் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக கதைகளை போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. வதந்திங்களை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் காசு பார்க்கலாம் ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிங்க கோடி கணக்கில் அன்னைக்கு சம்பாரிச்சிருக்கலாம். ஒவ்வொரு மீடியாவும் ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு கதையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, மக்களை பரபரப்பில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மீடியா கூத்துல பல லாஜிக்கான கேள்விகளும் சில காமெடி வதந்திகளும் கிளம்புச்சு. நீங்க படிக்கிற நியூஸ் பேப்பரை பொறுத்து கொலையானவங்களுடைய எண்ணிக்கை 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், மாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்க ஒரு நம்பரை போட மாட்டாங்க, இவங்க 7 போட்டால் அந்த பேப்பர் 8 போடும். ரோட்ல யாராவது செத்து கிடந்தா கூட அதையும் அந்த பீர்மேன் கணக்கில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் 2 பீர் கேன் தான் இருந்துச்சுன்னு சில நேர்மையான பேப்பர்கள் உண்மையை சொன்னப்ப, ஓஹோ அவன் இப்ப பீர் கேனை விட்டுட்டு போறது இல்லை போல இருக்கு, அப்போ அவன் சும்மா சாதா பேர் குடிக்கிறவனா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு மக்கள் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாதிக்கப்பட்ட எல்லாருமே நெஞ்சில கத்தியால குத்துப்பட்டோ அல்லது தலையில கல்லால அடிக்கப்பட்டோ கொன்னாங்க அப்படின்றது மட்டும்தான் ஓரளவுக்கு இதுல உண்மை. பாதிக்கப்பட்டவங்க ஏழைகளா இருந்தாலும் கொலையாளி பிராண்டட் பியர் குடிக்கிறதுனால அவன் ஏழையா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க மீடியா மக்கள். இங்கிலாந்துல ஜாக் த ரிப்பர் மாதிரி இவனும் கார் வச்சிருக்கிற ஒரு பெரிய பணக்காரனா இருப்பான், நல்லா கட்டுமஸ்தான 30-35 வயசு இளைஞனா இருப்பான் அப்படின்னு இஷ்டத்துக்கு மீடியாக்கள் கதை விட்டாங்க, கதை கட்டினாங்க. இந்த கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி பல மீடியாக்கள் அதை பத்தி பேச ஆரம்பிச்சு அவங்க தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பேப்பர் வழியா எழுத்து வழியா. கொலையாளி எந்த இடத்துல கொலை செய்யணும்னு ரொம்ப கவனமா பிளான் பண்ணியிருக்கான். அந்த இடங்கள்ல ஆள் அரவம் இல்லாம ஒதுக்குப்புறமா இருந்துச்சு. அதனால அவனுக்கு சவுத் மும்பை அக்கு வேறா ஆணி வேறையா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பேப்பர்ல எழுதினாங்க. இது சவுத் மும்பையோடைய ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டையே கொஞ்சம் ஆட்டி வச்சிருச்சு. அதே சமயம் அந்தேரி தானே மக்கள் எல்லாமே அப்பாடா கொலையாளி நம்ம ஏரியாவுக்கு வரமாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா இருந்தாங்க. தடயவியல் ரிப்போர்ட்டை வச்சு கொலையாளி ஓரினை சேர்க்கையாளர்களை மட்டும்தான் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு ஒரு புது வதந்தியும் கிளப்பி விட்டாங்க. கொலையாளி செத்து போன 5 பேரு கூட உடலுறவு வச்சுக்கிட்டதுனால அவனும் ஓரினை சேர்க்கையாளராக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, கொலையாளி கொலை பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட உனக்கு இது பிடிக்குமான்னு கேட்டுட்டு கொலை பண்ணானா அப்படின்ற அளவுக்கு மீடியாக்கள் கதை கட்டி அபத்தமான விஷயங்களை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. தினமும் ஒரு புது உண்மை வெளியே வரும். போலீஸ்க்கும் இந்த கேஸை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. அப்போதான் கேஸ்ல ஒரு பெரிய திருப்பம் வந்துச்சு. பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய உடம்புக்கு பக்கத்தால கையால எழுதின ஒரு லெட்டர் போலீஸுக்கு கிடைச்சது. நாங்கள் எடுத்த அந்த லெட்டர்ஸ் எந்த லாஜிக்குமே இல்லாத சம்பந்தமே இல்லாத வாக்கியங்கள் நிறைஞ்சிருந்துச்சு. அது அந்த கொலையாளியுடைய மனநிலையை காட்டுது அப்படின்னு ஒரு சீனியர் போலீஸ் அதிகாரி சொன்னார். ஆனால் அந்த சம்பந்தமில்லாத வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு வாக்கியம் மட்டும் பளிச்சுன்னு தெரிஞ்சது. வெல்கம் டு த கிளான், குலத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் அப்படின்ற அந்த வார்த்தை. இது கொலையாளி ஓரின சேர்க்கையாளர் அப்படின்றதான்றதுக்கான போலீஸோடைய நம்பிக்கையை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குச்சு. பத்திரிக்கைக்காரங்க இந்த லெட்டர்ஸில் வேற என்ன இருக்குன்னு கேட்டப்ப போலீஸ் அதை சொல்ல மறுத்துட்டாங்க.
எங்க கிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் இதுதான், அதனால இதை நான் வெளியே சொல்ல முடியாது அப்படின்னு கூடுதல் போலீஸ் கமிஷனர் டி கனகராஜன் அப்ப சொல்லிட்டாரு. கொலையாளி ரொம்ப உஷாரானவன், எந்த தடயத்தையும் அவன் விட்டுட்டு போறதில்ல. கொலைக்கு யூஸ் பண்ண ஆயுதங்கள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அப்ப இருந்த ஜாயின்ட் கமிஷனரே சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட 58 பேர் விசாரணைக்கு கூட்டிட்டு வந்து 90 பேர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் டீமை இந்த கேஸுக்காக அமைச்சாங்க. ஏன்னா மும்பை நகரமே அப்ப உறைஞ்சு போயிருந்தது. 2006 வந்த பிளாக் பஸ்டர் படமான தூம் 2 படத்துல வர்ற மாதிரி அடுத்த கொலை எங்க நடக்கும் அப்படின்னு போலீஸ் கணிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு பேட்டர்ன் அவங்களுக்கு புரிஞ்சுது. பீர்மேன் ஒவ்வொரு ஏரியாவிலையும் 3 முறை தாக்குதல் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு அதிகாரி சொன்னாரு. முதல் செட் கொலைகள் கடலை ஒட்டி நடந்துச்சு, அடுத்து வான்கடை ஸ்டேடியம் பக்கத்தால, அதுக்கு அடுத்து சர்ச் கேட்ல நடந்திருக்கு, இப்போ கிரவுண்ட் ரோடு, அதுக்கப்புறம் கிராண்ட் ரோடு, அடுத்து மெட்ரோ மேம்பாலத்தில் நடந்திருக்கு. ஸோ அடுத்த வர கொலை அந்த வட்டாரத்தில் தான் நடக்கும் அப்படின்றதுனால அங்கே எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு போட்டு வச்சாங்க, கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 10ல் 8 கொலைகள் வியாழக்கிழமை ராத்திரியில தான் நடந்திருக்கு. ராத்திரி நேரங்களில் தனியாக வெளியே சுத்த வேண்டாம் அப்படின்னு மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க. எல்லாமே இருட்டா தெரிஞ்ச நேரத்தில் மரைன் லைன்ஸ் ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பப்ளிக் டாய்லெட்டில் போலீஸ் மோப்பனாய் ஒரு அயன் பண்ண சாம்பல் நிற சட்டையை கண்டுபிடிச்சது. ரோட்ல தங்குறவங்க அது தசரத் ராணே கேங்கை சேர்ந்த ரவீந்திர காந்த்ரோல் அப்படின்னுடைய சட்டை தான் அப்படின்னு அடையாளம் காட்டினாங்க. ஜனவரி 22, 2007 அன்னைக்கு முஸ்லீமா மாறினதுக்கு அப்புறம் அப்துல் ரமீம் அப்படின்னு பேரை மாத்திக்கிட்ட அந்த ஆளை போலீஸ் மோப்பனாய் உதவியோட பிடிச்சாங்க. நியூஸ் பேப்பருடைய முதல் பக்கத்துல நீளமான தாடி, தலையில ஒரு தொப்பி, தோள்பட்ட வரைக்கும் முடி அப்படின்னு பார்க்கறதுக்கே ஒரு கொடூரமான ஆள் மாதிரி அவன் இருந்தான். பீர்மேன் எப்படி இருப்பானோ அந்த தோற்றத்துக்கு அவன் கரெக்டா செட் ஆனான். அதாவது மீடியாக்கள் எழுதுறாங்களே இப்படிதான் இருப்பான் அப்படின்னு மக்கள் கற்பனை பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுடைய எழுத்துக்கும் இந்த கற்பனைக்கும் அப்படியே ஆப்டா ஒருத்தவன் சிக்கிட்டான். மீடியாவும் மக்களும் அவனை தான் குற்றவாளி அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க போலீஸ் என்கொயரியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ சிட்டியில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அப்பாடா கொலகாரம் பிடிபட்டுட்டான் அப்படின்னு நிம்மதியா பெருமூச்சு விட்டாங்க. நிஜமாவே இந்த கேஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. முதல்ல இந்த ரவீந்திர காந்த்ரோல் யாருன்னு பார்க்கணும். இவன் ஒரு சலவை தொழிலாளி குடும்பத்துல பிறந்தவன். தோபிதலா பகுதியில ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துட்டு வந்தான். 16 வயசுல அவனுடைய அப்பாவை ஒரு சர்ச்சில் நகை திருடினதுனால அப்போ போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போனப்ப அவரை பெயில எடுக்க தான் அவன் முதலா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்கான். வேற யாரோ திருடினதுக்கு எங்க அப்பாவை தப்பா பிடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அப்புறம் அவங்க இருந்த வீடு இடிஞ்சதுக்கு அப்புறம் பூனேவுக்கு அவன் போயிருக்கான். அங்க இருக்க பிடிக்காம யாருக்கோ அடிமையா இருக்கிறத விட தெருவுல ராஜாவா இருக்கலான்னு சொல்லிட்டு திரும்பவும் மும்பைக்கே வந்திருக்கான். 1980 அப்புறம் 90கள் தொடக்கத்துல மும்பையோடைய அண்டர்வேர்ல்ட் கேங் தான் தசரத் ராணே கேங். 1994 அவரு கொல்லப்பட்டாரு. அதுக்கப்புறமா அந்த கேங் கொஞ்சம் ஆக்டிவா இருந்துச்சு, பட் ரொம்ப சின்ன கேங்கா இருந்துச்சு. அந்த தசரத் ராணே கேங்ல சேர்ந்து மாமூல் வாங்குறது, போதைப்பொருள் பழக்கம்னு அவனோட வாழ்க்கை இருட்டுக்குள்ள போச்சு. அப்புறம் ஒரு விபச்சார விடுதியில அஞ்சலி அப்படின்ற பொண்ணை பார்த்து காதல்ல விழுந்து 25,000 ரூபாய் பணத்தை அந்த விடுதியில கட்டி அவளை அங்கிருந்து காப்பாத்தி கூட்டு வந்து இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவங்களுக்கு தீபா அப்படின்னு ஒரு பொண்ணும் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போனப்ப அங்க ஒரு இஸ்லாமிய பெரியவர் சந்திச்சு அவருடைய அறிவுரையால இஸ்லாம் மதத்துக்கு மாறி தம் பேரை அப்துல் ரஹீம் அப்படின்னு மாத்திக்கிட்டான். திருந்தி வாழ நினைச்சு ஒரு வடாபாவ கடை வச்சுக்கிட்டு போலீஸ்ல பல தகவல்களை கொடுக்கிற ஒரு இன்ஃபார்மராகவும் இவன் வேலை செஞ்சிருக்கான். ஸோ இப்படிதான் அவன் வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனா இப்போ கொலை கேஸ்ல அவன் கைதானது அவனுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அவனை கைது செஞ்சப்ப ரத்தம் சொட்ட ஒரு சட்டையோட கத்தியும் இருந்துச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்துச்சு. ஆனா இதுல என்ன லாஜிக் ஓட்டம் இருக்கு அப்படின்னா, ஆயிரக்கணக்கான துணிகளை துவைக்கிற தோபிதலா ஏரியாவில் இருக்கிற ஒருத்தவனுக்கு ரத்தக்கரப்பட்ட சட்டைய மாத்திட்டு வேற சட்டைய போறதுன்றது அவ்வளவு பெரிய விஷயமா இருக்காது. இவன் தான் கொலை பண்ணியிருந்தான் அப்படின்னா. ரெண்டாவது, கொலைகள் எல்லாமே ராத்திரி நேரத்துல நடந்துச்சு. ஆனா அவனை பகல்ல கைது செஞ்சாங்க. அப்படி பகல் பூரா ரத்த சட்டையோட ஒருத்தவன் சுத்தி இருக்கிறான் அப்படின்னா எவனாச்சும் பார்த்து போலீஸுக்கு சொல்லியிருப்பான்ல, அந்த மாதிரி யாரும் பார்க்கல, யாரும் சொல்லல. வெறும் மோப்பனாயை மட்டும் வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ போலீஸ் விசாரணையில ரஹீம் ரொம்ப கெஞ்சி அழுகுறான்.
நான் எந்த கெட்ட வேலையும் செய்யறதில்ல, எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், எனக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன் எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனா அவங்க அதை நம்பல. அவனுக்கு ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுத்து, ஏன்பா உன்னை இப்ப ரவீந்திரான்னு கூப்பிடுறதா அப்துல்னு கூப்பிடுறதான்னு கன்ஃபியூஸா இருக்கு, நீ என்ன பண்ணு, லோக்கல்ல கிறிஸ்டியன்ஸ் ஆளுங்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் எழுதி காட்டு அப்படின்னு சொல்றாங்க. அவனும் மக்காபாவ் அப்படின்னு எழுதுறான். மக்காபாவ் அப்படின்னா என்னன்னா, கோவால இருந்து வந்தவங்க காலையில பேக்கரியில போய் மக்காபாவ் தே அப்படின்னு கேட்பாங்களாம். அதாவது எனக்கு பிரெட் கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த வார்த்தையை அவன் எழுதி காட்டுறான். அதாவது ஏதாவது எழுத சொல்றாங்க, அவன் அந்த வார்த்தையை எழுதி காட்டுறான். சடலம் பக்கத்தால கிடைச்ச லெட்டருடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் மேட்ச் ஆகுது அப்படின்னு போலீஸ் சொன்னாங்க. ஆனா அவன் வச்சிருந்த கத்திக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா பியர்மேன் கத்தியை யூஸ் பண்ணவே இல்லை. சீக்கிரமா கேஸை முடிக்கணும் அப்படின்னு போலீஸ் ரொம்ப அவசரப்பட்டாங்க. ஸோ அவங்கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க அப்துல் ரஹீமை பெங்களூருக்கு நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் பண்றதுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த டெஸ்ட்ல அவன் 15 பேரை கொன்னதாகவும் சாகரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பீர் கொடுத்து போதை ஏத்துனதாகவும் போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டுச்சு. ஆனா தனது மத நம்பிக்கையால தான் ஓரினச்சேர்க்கைக்கு எதிரானவன், அதனால அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்யல அப்படின்னு அவன் சொன்னதா போலீஸ் சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவன் கொலை மட்டும்தான் செஞ்சிருக்கிறான் அப்படின்னா செத்து போன உடம்புங்க கூட யாரு தப்பா நடந்திருப்பாங்க. அப்ப கொலை பண்ணது இவன் அப்படின்னா செத்த உடம்போட யாரு தகாத உறவு வச்சிருந்திருப்பாங்க. அந்த கொடூரமான ஆள் யாருன்றது தெரியல. ஒருவேளை கொலை பண்ணதுக்கு அப்புறம் வேற எவனோ ஒருத்தவன் அந்த உடம்புகளை தேடி வந்தானோ, அவன் ஏதாவது பண்ணிருப்பானோ அப்படின்றதும் புரியல. கேஸை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் கண்டபடி கதையை உருவாக்குனாங்க. மீடியாக்காரங்களும் சும்மா இல்லை, அவனுக்கு ரத்தம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு போலீஸ் அதிகாரி சொன்னதா நியூஸ் போட்டு டிஆர்பியை ஏற்றுனாங்க. ஆனால் பெங்களூரில் இருக்கிற சோர்ஸ் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அப்படி அவன் சொல்லவே இல்லை அப்படின்னு மறுத்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஓரினச்சேர்க்கைகள் எல்லாத்தையும் வெறுத்து அவங்க எல்லாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கான் அப்படின்னு மீடியா ஒரு புது ரூட்டை மாத்துச்சு. இது பத்தாது அப்படின்னு ஒரு தாந்திரிகவாதி கிட்ட செய்வினை செய்யறதுக்காக ரஹீம் இவங்களை கொன்னு ரத்தம் கொடுத்தான் அப்படின்னு ஒரு பேய் கதையையும் அவங்க பரப்பி விட்டாங்க பேப்பர் வழியா. ஆனா போலீஸுக்கும் மீடியாவுக்கும் ஒரு பெரிய ஷாக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. மார்ச் 2007 ரஹீம் ஜெயிலில் இருக்கும்போதே பீர்மேன் அட்டாக் பண்ற அதே ஏரியாவில் மறுபடியும் 2 டெட் பாடி கிடைச்சது. இது போலீஸையும் மீடியாவையும் பயங்கரமாக குழப்பி விட்டுருச்சு. இன்னும் சொல்ல போனால் மீடியாவுக்கு மானமே போயிடுச்சு. ஸோ அவங்க மானத்தை காப்பாற்றிக்க கொலையாளிக்கு வெளியே ஒரு கூட்டாளி இருக்கான் அப்படின்னு ஒரு புது கதையை மீடியா கிளப்பி விட்டுச்சு. இதுக்கு நடுவில் ஜெயிலில் ரஹீமை பார்க்க வந்த அவனுடைய மனைவி அஞ்சலியை எல்லாருமே தப்பாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அவனுடைய நிலைமையை பார்த்து அழுதுகிட்டு அவங்க ஊருக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் சசன் குஞ்சுராமன் அப்படின்ற ஒரு வக்கீல் ரஹீம்காக ஆஜராகி வாதாடுறாரு. அதே சமயம் 2007 ஜனவரியில் செக்ஷன் கோர்ட் அவனை குற்றவாளின்னு சொல்லி ஆயுள் தண்டனை கொடுத்துச்சு. மனம் தளராத அந்த வக்கீல் என்ன பண்ணுறாரு, இந்த கேஸை ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகிறாரு. தாந்திரிகவாதி கதையெல்லாம் பொய்ன்னு கோர்ட்டில் நிரூபிச்சாங்க. அது மட்டும் இல்லை, போலீஸ் சொல்கிற எல்லா விஷயமும் பொய்யா தான் இருக்குது. வேக வேகமாக கேஸை முடிக்கிறதுக்காக ஒரு அப்பாவி மேலே பழிய போடுறாங்க. இவர் உள்ளே இருக்கும்போதே வெளியே கொலை நடந்திருக்கு சேம் பேட்டர்னில், ஆனால் கூட்டாளின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கற்பனையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி அவர் வாதாட கோர்ட்டும் எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி ரஹீமை விடுதலை செஞ்சது. கோர்ட் அவனை விடுதலை செஞ்சாலும் போலீஸும் மக்களும் அவனை ஒரு பீர்மன் கொலையாளியாகவே பார்த்தாங்க. அந்த ஏரியாவில் என்ன தப்பு நடந்தாலும் போலீஸ் முதல்ல இவனை தான் தூக்கிட்டு போனாங்க. 2012 நடந்த ஒரு 3 கொலை கேஸில் கூட இவனை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி கட்டாயப்படுத்தி DNA டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. ஆனால் அதுலேயும் அவன் நிரபராஜன் தான் வெளியே வந்தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வக்கீல் இந்த கதையை ஒரு சினிமா ஸ்கிரிப்டாகவே எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனால் அத்தனை பேரை கொடூரமாக கொன்ன அந்த உண்மையான பீர்மேன் கொலையாளி யாருன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரில. போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. இது ஒரு தீர்க்கப்படாத மர்மமான கேஸாகவே இன்ன வரைக்கும் இருக்கு.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, போலீஸ் தங்களுடைய பேரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு அப்பாவி இன்ஃபார்மரை பலிகடா ஆக்கிட்டாங்களா, இல்லை நிஜமாவே சட்டத்தோட ஓட்டில் இருந்து ஒரு பெரிய சைக்கோ கொலைகாரன் தப்பிச்சிட்டானா? ஒன்றுமே புரியல. டிஆர்பி ரேட்டிங்காக மீடியாக்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் நாசமாக்குனாங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த பீர்மேன் கேஸ். இது வரைக்கும் இந்த கேஸை நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, நீங்கள் சொல்லுங்க, உண்மையான குற்றவாளி யாரா இருப்பாங்க? மறக்காம உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ மும்பையில் இன்ன வரைக்கும் தீர்க்க முடியாத ஒரு மர்மமான கேஸா இந்த பீர்மேன் கேஸ் இருக்கு. ஸோ அடுத்து எந்த கேஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ட்ரூ கிரைம் ஸ்டோரியும் பல தமிழ் வரலாற்றையும் பல தன்னம்பிக்கை பதிவையும் கேட்க நம்ம டீப் டாக்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களை ஆதரவை கொடுங்க. டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.